அது பிரம்ம கபாலமா? அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு மார்க்கம் உன்னிடத்தில் இருக்கும். நீ திருடன், கண்டிப்பா உனக்கு தெரியும். சரி லட்சுமி, அந்த பிரம்ம கபாலம் உன்னுடைய அண்ணன் கையில இருந்து கீழே அகல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. உன்னுடைய தங்க வளையல்கள் எத்தனையோ அறிந்திருக்கிறாய் அல்லவா கையில? அந்த தங்க வளையல்களில் ஒன்றை உடைத்து எடுத்து அந்த உடைத்த ஒரு பகுதியால் எங்கிட்ட குத்துரு வச்சு அங்கே விழுந்து அங்கே வாங்கி நான் கிடப்பேன். நான் என்னைக்கு வைத்தியம் செய்ய சொன்னா என் வலையில உடைக்க முடியாது. தாய் வீட்டுக்கு போறது அதெல்லாம் உடைக்க முடியாது. வேற எதுவும் மார்க்கம் இல்லையா? இவங்க அண்ணன் இல்லம்மா பெரிய. அப்படி என்றால் தங்க வளையல உடைக்கிறாய் அல்லவா? அதுல ஒரு சிறு துண்டை எடுத்து நெத்தியை கீறினால் உதிரம் வரும். அந்த உதிரத்தை எடுத்து வெள்ளை சாதத்திலே கலந்து ரத்த சோறு இறைத்தால் அந்த பிரம்ம கபாலம் அகலும். இவ்வளவுதானே? ஆமா. அண்ணா நீங்க அருகில் இருக்க கூடாதுமா. அந்த பிரம்ம கபாலம் அகற்றி கீழே விழுந்தால் அதை யார் தொடுகிறார்களோ அது அவர்களை பற்றி கொள்ளும். அப்படியா? நீ பார்க்கவும் கூடாதுமா. அவருக்கு சரியானா போதும். மறைவா இருப்போ. கோவிந்தா கோவிந்தா சுவாமி எதிர்த்து வந்து இதோ வாங்கி அண்ணா பார்த்தாயா பிரம்ம கபாலம் அவனுக்கு விட்டது. இங்க இருந்தால் நமக்கும் ஏதாவது ஆபத்து வரும். வேற எங்காவது போகலாமா? என்ன இது? பிரம்ம கபாலம் கையில இருந்து அகலி விட்டதா? அப்படியா? யார் அது? யார் அங்கு நகைப்பது? சக்தி, நான் தான் பிரம்ம கபாலம் பேசுகிறேன். பிரம்ம கபாலமா? ஆமா. உனக்கு என்ன வேண்டும்? உன்னால் முடிந்தால் அந்த சிவனுடைய களத்தில் இருந்து நான் கீழே இறங்கி விட்டேன். நீயே ஒரு தெய்வம் என்பது உண்மையானால், நீயே உலகத்தை சிருஷ்டித்து என்பது உண்மையானால், நீயே சக்தி என்பது உண்மையானால், நீயே ஆதியில் தோன்றியது உண்மையானால், இந்த பிரம்ம கபாலமாகிய என்னை தொட்டு பாரடி. இருப்பதா? நீ எல்லாம் ஒரு மனிதனா? ஆகாலப்பட்ட படியலுக்கும் பரமனுக்கு இவ்வாறு துயரம் கொடுத்து விட்டாய். இங்க இருக்கும் பாமர மக்களை சும்மா விடுவாயா? உன்னை விடுவதில்லை. இதோ தெரிகின்ற ஆழி எனும் கடலில் வீசி எறிகிறேன். உன்னை விட மாட்டேன்.